இல்லை அருள் ஈட்டம். இங்கே வந்தால் தான் அருள் கிடைக்கும், இங்கே வந்தால் தான் அருள் கிடைக்கும். வேறு எங்கே போனாலும் அருள் கிடைக்கிறது கஷ்டம் இல்லையாம்மா? எப்படி கிடைக்கும்? ஹோட்டலுக்கு போனால் அருள் கிடைக்குமா? தியேட்டருக்கு போனால் அருள் கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? இருக்கிற அருளும் போயிடும், செலவு ஆகும். சில பேரோட 10 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா போதும், உங்ககிட்ட இருந்த அருள் முழுக்க மொத்தமாக ட்ரெயின் ஆகிடும், அவ்வளவு போயிடும். அதனால் சிவ சம்பந்தம் இல்லாதவர்களோடு உறவு தவிர்க. நான் சொல்ல, மெய்கண்டார் 12வது நூற்பாவில் சொல்லுகிறார், செம்மலர் நோந்தால் சேரல் ஒட்டா அம்மலங்கழி அன்பரோடு மறி அப்படிங்கிறதுக்கு சொல்லுகிற பொழுது சிவபக்தரோடு இணங்குக அப்படின்னு மேற்கோள் கொடுத்துட்டு கீழே எழுதுகிறார், அல்லாதாரோடு இணங்கற்க என்பது தாமே போதரும் அப்படின்னு சொல்றார். என்னதான் அவர் சீவன் முத்தர்களுக்கு அதை சொல்லி இருந்தாலும் கூட நாமும் அதை கடைப்பிடிக்கிறதுல தப்பு இல்லை. மேற்படியார் இந்த திருமுறைக்கு சம்பந்தம் இல்லாதவர் வேறு ஏதோ காரணமாக நம்மை சந்திக்க வருகிறார் என்று தெரிந்தால் அவரை தவிர்ப்பதோ அல்லது விரைந்து பைசல் செய்வதோ நாம் செய்வது நம்முடைய அருள் பேங்க் பேலன்ஸுக்கு பாதுகாப்பு. இல்லைன்னா மொத்தமாக நமக்கு இல்லையா, அதுதான்